வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையல் இன்னைக்கு கேபேஜ் மோமோஸும் கேரட் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கேரட் சட்னி செஞ்சிடலாம். 2 கேரட், 5 பூண்டு பல், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பவுடர். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், சூடான எண்ணெயில் பூண்டு போட்டுக்கலாம். முதல்ல பூண்டு லேசாக வதங்கினோடனே இதில் கேரட் சேர்த்துக்கலாம். நல்லா கேரட் வேகிற வரைக்கும் வதக்கிப்போம். இப்போ கேரட் வேக தேவையான அளவு உப்பு, கேரட் இயற்கையாகவே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதுக்காக தான் அந்த சட்னியில் நம்ம கொஞ்சம் புளி சேர்க்குறோம். புளி சேர்த்தா அந்த இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதோட இப்போ காரப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் வச்சுருக்க புளி. நல்லா கேரட் வெந்ததுக்கப்புறமா காரப்பொடி சேர்த்துட்டு அதோட புளி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்தது மோமோஸ்க்கு கேபேஜ் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 200 கிராம் கோஸை இதை மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன பீஸ் இஞ்சி, பச்சை மிளகா, உரப்புக்கு ஏற்ற மாதிரி 1/2 பச்சை மிளகா இல்லைருந்து 1 பச்சை மிளகா போட்டுக்கலாம். முதல்ல இஞ்சியும் பச்சை மிளகாயும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிப்போம். இஞ்சியும் பச்சை மிளகாயும் அரைச்சாச்சு. இப்போ இதை சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம். இது வாசனை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். இப்போ வதங்கிட்டு இதோட நம்ம கோஸை சேர்த்துப்போம். கோஸ் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கோஸ் போட்டு பெரட்டினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்துப்போம். இதை கேபேஜை வதக்கணும்னு அவசியம் இல்லை. வதக்கினா தண்ணி நிறையா வந்துடும். தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்துப்போம். கோஸில் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இது மாதிரி வதக்கிட்டு நல்லா கையால் ஒரு தடவை புழிஞ்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. நான் சும்மா இதை பெரட்டுறேன். இப்போ மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு அடுத்தது மாவு பசஞ்சிடுவோம். மாவு பசைகிறதுக்கு 1 டம்ளர் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் அடுப்பில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இப்போ சூடான தண்ணியை ஊற்றி இதில் கலக்க போகிறோம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சூடாக இருந்தாலே போகிறோம் தண்ணி. இது மோமோஸ் நம்மளுக்கு சாஃப்டாக வரதுக்காக தான். பச்சை தண்ணி ஊற்றி பேசினோம்னா சம்டைம்ஸ் அழுத்தமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிப்போம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையால் பிசைஞ்சிக்கலாம். தண்ணி அவ்வளோவா சூடு இல்லை, அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கையாலே பிசைஞ்சிக்கலாம். அது மாதிரி தண்ணி நிறையா ஊற்ற வேணாம். பிசைய நல்லா சேர்ந்து வந்துடும். அதனால் திட்டமாக ஒரு 1/2 டம்ளர் அளவு ஊற்றி பிசைஞ்சாலே போதும். 1 டம்ளர் மாவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சூடு பண்ணாலே போகிறோம். நல்லா ஒட்டாத அளவுக்கு இது மாதிரி பிசைஞ்சிப்போம்.
சப்போஸ் ரொம்ப ஒட்டுனுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். அடுத்தது சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக தட்டி மோமோஸ் ஷேப் பண்ணலாம். மாவை இந்த சைஸ் பாலாக உருட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரே அளவு பெருசாக சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு ஏதாவது ஒரு பாக்ஸை வச்சு ரவுண்ட் ரவுண்டாக ஒரே அளவாக கூட நம்ம கட் பண்ணுறோன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு லேசாக மாவில் அப்படி டிப் பண்ணிவிட்டு தட்டிப்போம். ஓரம் தான் நல்லா மெல்லிஸாக இருக்கணும். இதேமாரி தட்டினதுக்கப்புறமா இந்த அளவு இருக்கணும் சைஸு. இப்போ உள்ள கேபேஜை ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்படி வச்சுட்டு ஒரு சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃப்ளீட்டு இன்னொரு ஃப்ளீட்டு வச்சு சென்டரில் கொண்டு போய் இப்படி வச்சுட்டு 2 சைடும் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இது மாதிரி பின்னல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன்று தட்டி எடுத்துட்டு இதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளீட் இன்னொரு ஃப்ளீட் வச்சு சென்டரில் கொண்டு போய் இப்படி வச்சுட்டு அப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிகிட்டே போக வேண்டியதாக 2 சைடும். ஒன்று மேலே ஒன்று இப்படி க்ளோஸ் பண்ணணும். இப்போ எல்லா மோமோஸையும் நம்ம ஷேப் பண்ணியாச்சு. இதை மாதிரி நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் அடியில் தண்ணி வச்சு இதை மாதிரி வேக வச்சுக்கலாம். இட்லி பானில் வேணுனாலும் நம்ம வேக வச்சுக்கலாம். தட்டில் வந்து எண்ணெய் பூசிட்டு அதில் வந்து மோமோஸை வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes நம்ம வேக வச்சுப்போம். மோமோஸ் நல்லா வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கேபேஜ் மோமோஸ்க்கும் கேரட் சட்னிக்கும் நல்ல காம்பினேஷன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.